இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட நல்லதுன்னு படல. வாங்க நம்ம எல்லாரும் சீக்கிரம் போலாம். அக்கா, நம்ம உருவாக்குற இந்த தோட்டத்தை அப்படியே எப்படி காமிட்டு போறது? இது என்னோட தோட்டம். ஏய் சூனியக்காரி, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குன தோட்டம் இது தெரியுமா? எனக்கே சாபம் வரியா? நான் சாபம் விட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? அக்கா, எல்லாரும் இங்க பாருங்க, சூனியக்காரி தலைகீழ தொங்கிட்டு இருக்கா. பெரிஸ், நம்ம இதுக்கு மேல கொஞ்ச நேரம் கூட தாமதிக்க கூடாது. வாங்க சீக்கிரம் போலாம். ஆமா ஆமா, அக்கா சொல்றது கரெக்ட் தான். அந்த சூனியக்காரி ரொம்ப கோவத்துல இருக்கா. இப்ப நம்ம இங்க இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லதுக்கே இல்ல. ஓடுங்க, எல்லாரும் இங்கேருந்து ஓடுங்க. இது என்னோட இடம். இவ்வளோ அழகான இடத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இனிமே இந்த இடம் என் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும். அக்கா அக்கா, அங்க பாருங்கக்கா, நம்ம தோட்டத்தை அந்த சூனியக்காரி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. அந்த இலைகள்லாம் கருகி போயிடுச்சுக்கா. பதட்டப்படாத பெரி, இப்போ நம்ம அமைதியா இருக்கிறத தவிர வேற வழியே இல்லை. இப்போ நம்மளால அந்த சூனியக்காரியை எதுவுமே பண்ண முடியாது. இனிமே என்னை தாண்டி இந்த தோட்டத்துக்குள்ள யாருமே வர முடியாது. இது என்னோட தோட்டம், இதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்தா ராஜிகா, சீக்கிரம் வா. பழங்கள்லாம் பறிச்சு முடிச்சுட்டு இந்நேரம் அந்த பிள்ளைங்க வீட்டுக்கே போயிருக்குங்க. நீ இவ்வளோ ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்க. என்ன சாந்தி, வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு வர வேணாமா? எல்லா வேலையும் முடிச்சாதானே நம்மளும் பொறுமையா பழங்களை பறிக்க முடியும். ஏக்கா, குடத்தை எடுத்துட்டு வந்திருந்தா 4 குடம் தண்ணியாவது பிடிச்சிட்டு போயிருக்கான். ஏக்கா, இங்க பாருக்கா, இங்க யாரோ உட்காந்துருக்கா. யாருக்கா அந்த அம்மா? புதுசா இருக்கு. அடியே ராஜி, அந்த அம்மாவா முக்கியம்? அங்க பாரு, இந்த பிள்ளைங்க பழங்கள்லாம் பறிச்சு வச்சிருச்சுக்க. ஏக்கா ஏக்கா, கொஞ்சம் இங்க பாருக்கா, அந்த அம்மா பார்த்தா சூனியக்காரி மாதிரி இருக்குக்கா. அட சாந்தி, அவளை பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி இருக்கா. அவளை போய் சூனியக்காரின்னு இருக்க. முதல்ல உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் உன் கண்ணை செக் பண்ணணும். ஏக்கோ, அந்த பொம்பளை போட்டிருக்க தொப்பி ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. இந்த அம்மாவை நான் இது வரைக்கும் ஊர்ல பார்த்ததே இல்லையே. வா, என்னன்னு விசாரிப்போம். ஏமா, யாருமா நீ? இது வரைக்கும் உன்னை இந்த ஊர்லயே பார்த்ததில்ல. என்ன சாந்தி, இந்த அம்மா வாயே திறக்க மாட்டேங்குது. ஏக்கா, அங்கே பாருக்கா, அந்த அம்மா கையில ஏதோ மந்திரக்கோள் மாதிரி வச்சிருக்குக்கா. இந்தா சாந்தி, உனக்கு என்னாச்சு? காக்கா விரட்டுறதுக்கு வச்சிருக்க குச்சி மாதிரி இருக்கு, அதை போய் மந்திரக்கோள்னுட்டு இருக்க. வா, முதல்ல நம்ம போய் பழங்களை பறிப்போம். இப்படியே எவ்வளோ நேரம் இங்கே பேசிட்டு இருக்கிறது? அந்த அம்மா எதுவும் வாயை திறக்கிற மாதிரி தெரியல. வா, நம்ம போய் பழங்களை எடுப்போம். கடைசியா ஒரு தடவை கூப்பிட்டு பார்ப்போம். ஏமா ஏமா, ஒருவேளை காது கேட்காதோ, எதுக்கும் கொஞ்சம் சத்தமாவே கூப்பிடுவோம். இந்தா தொப்பி போட்டாமா, இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கவ? அக்கா, கேக்குதுக்கா, கேக்குது. இங்க பாருங்க, அந்த அம்மா திரும்புது. இது என்னோட தோட்டம். இங்க இருந்து ஒரு பழத்தை கூட யாராலையும் எடுத்துட்டு போக விட மாட்டேன். ஏக்கா, நீ சொன்ன மாதிரி இந்த அம்மாக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? அட பாவம் சாந்தி, இந்த அம்மாக்கு தொண்டை கட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு விக்ஸ் மிட்டாய் வேணா வாங்கி கொடுப்போம். மரியாதையா இங்க இருந்து போயிருங்க, இல்லைன்னா நீங்க 2 பேரும் என் சாபத்துக்கு ஆளாயிருவீங்க. ஏய், இந்தாம்மா, இவ்வளோ நேரம் மரியாதையாக தானே பேசிட்டு இருக்கோம். யார் வீட்டு தோட்டத்தை யார் உரிமை கொண்டாடுறது? இது அந்த பெரிய பிள்ளைங்களோட தோட்டம் தானே. என்னமோ உன் தோட்டம் மாதிரி ஒய்யாரமாக உட்காந்துருக்க. ஏக்கா, இந்த அம்மாட்ட என்ன பேச வேண்டிய கிடக்கு? வா, நம்ம போய் பழங்களை பறிப்போம். அந்த பெரிய பிள்ளைங்க வந்தா அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ போய் பழத்தை எடுப்போம். வாக்கா, போகலாம். ஆமாம், நம்ம என்ன சும்மா வாங்குறோம்? காசு கொடுத்து தானே வாங்க போகிறோம். இந்த அம்மா என்ன இப்படி பேசுது? சரி, வா வா போகலாம். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிருங்க. ஐய, இதெல்லாம் வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல. வா வா, நம்ம போய் பழத்தை எடுப்போம். இந்த அம்மாவை அப்புறம் வந்து பாத்துக்கலாம். என்னக்கா, திடீர்னு இப்படி காத்தடிக்குது? அடியே சாந்தி, என்னமோ போட்டு என்னை இழுக்கிற மாதிரி இருக்குடி, புடிடி என்னைய. அட போக்கா, உனக்கு இப்படி பயமுறுத்துறதே வேலையா போச்சு. நான் அந்த பழத்தெல்லாம் எடுத்து கூடையில போடுறேன். அடியே, நான் பயமுறுத்தலடி, நிஜமாவே என்னை யாரோ இழுத்த மாதிரி இருந்துச்சு. நான் சொல்ல சொல்ல கேட்காம என் தோட்டத்துல இருந்து பழங்களை எடுக்கிறீங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஐய, இந்த அம்மா தொல்லை தாங்க முடியல. ஏமா, பேசாம உட்காரு, நான் பழத்தை எடுக்க தான் போறேன். ஏ சாந்தி, அந்த வாழைப்பழத்துல ஒரு 4 சீப்பை போடு. அப்புறம் அந்த டிராகன் பழம் இருக்குல்ல, அது போட்டுட்டியா? சரி சரி. அப்படியே அந்த செர்ரி பழம் இருக்குல்ல, அதுலயும் ஒரு 4-5 அள்ளி போடு. அக்கா, அந்த அம்மா பேசுறத பார்த்தா நிஜமாவே சூனியக்காரி மாதிரி தான்க்கா இருக்கு. வாக்கா, நம்ம இங்கேருந்து போயிடலாம். அந்த பிள்ளைங்களை வேற காணா, எதுக்கு தேவையில்லாத வம்பு? சாந்தி, வர வர உன்னோட ரொம்ப தமாஷா போச்சு. அந்த அம்மா மண்டைய பாரு, பரங்கிக்கா மண்டை மேலே ஏதோ தொப்பியை வச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் சூனியக்காரின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? என்னையவே கிண்டல் பண்றீங்களா? இப்போ நீங்க 2 பேரும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்க.
ஏய் சிகப்பு சேலை, உன்னோட வாய் ரொம்ப நீளுது, அதனால நீ நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டே இரு. இது மாதிரி குலைச்சா போதுமா என்ன? எங்ககிட்டயும் உன் வேலையை காமிக்கிறியா? இதெல்லாம் நாங்க நம்பிடுவோமாக்கும். காம்பிளி ஜும்பிளி பாம்பிளி, காம்பிளி ஜும்பிளி பாம்பிளி, கம்பிளி ஜும்பிளி பாம்பிளி. அந்த சிகப்பு கலர் சேலை நாயா மாறட்டும். ஐயோ சாந்தி, என் மூஞ்சிலாம் எரியுதுடி, என் உடம்புலாம் எரியுது, என்னமோ பண்ணுது. ஐயோ என்ன காப்பாத்து. அச்சச்சோ, என் மூஞ்சிலாம் எரியுது. ஆ ஆ ஆ, ஐயோ என்ன இப்படி எரியுது? யாராவது காப்பாத்துங்க. ஏ சாந்தி, அந்த தண்ணி எடுத்து என் மேல ஊத்து, என்னால முடியல. அச்சச்சோ அச்சச்சோ அச்சச்சோ. ஆ ஆ ஆ ஆ ஆ. வா 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 வா. இப்படியே நாய் மாதிரி குலைச்சிட்டே இரு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. ஏய் சூனியக்காரி, என்னைய பழைய மாதிரி மாத்துடி. ஓ ஓ ஓ. ஏய் சூனியக்காரி, எங்க அக்காவை என்னடி பண்ண? பாவம், எங்க அக்கா நாய் மாதிரி குலைச்சிட்டே இருக்காங்க. இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஒழுங்கா எங்க அக்காவை மாத்திரு. இப்ப பாரு, நான் இந்த தர்பூசணி பழத்தை எடுத்து உன் மண்டையவே உடைக்கிறேன் பாரு. ஏய் சூனியக்காரி, ஒழுங்கா எங்க அக்காவை பழைய மணிக்கு மாத்திரு. உங்க அக்காவை மாத்துறது இருக்கட்டும், இப்போ உன்னை யாரு காப்பாத்த போறாங்கன்னு பாப்போம். பம்பிளி ஜும்பிளி பம்பிளி, நீ இந்த உலகத்திலே இல்லாத ஒரு டிராகனா மாறிடு. ஆ ஆ, என் மூஞ்சிலாம் எரியுதே. ஐயோ, உடம்புலாம் எரியுதே. ஏய் சூனியக்காரி, என்னடி பண்ண? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட சக்தி என்னன்னு. ஏக்கா, ராஜி அக்கா, ராஜி அக்கா. ஐயோ, என்ன என் வாயில இருந்து நெருப்பா வருது. என்ன பகைச்சுக்கிட்டீங்கன்னா இப்படிதான் நடக்கும். இனிமே உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்த யாராலையும் வர முடியாது. நீங்க ரெண்டு பேரும் என்னோட அடிமையா இனிமே காலடியிலே இருங்க. அக்கா, அங்க பாத்தீங்களா அந்த சூனியக்காரி அவங்க ரெண்டு பேரையும் எப்படி மாத்திட்டா? வாங்க, நம்ம எல்லாரும் போய் அந்த சூனியக்காரிட்ட இருந்து அவங்கள காப்பாத்தலாம். ஏய் சூனியக்காரி, அவங்க உனக்கு என்ன பண்ணாங்க? ஏன் அவங்கள இப்படி பண்ணிட்ட? ஓ, நீங்க தான் இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரங்களா? மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிருங்க. இனிமே இது ஏன் தோட்டம். என்னது ஓ தோட்டமா? இது எங்க தோட்டம். நாங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன எங்களோட பெரி தோட்டம். இதெல்லாம் உனக்கு தர முடியாது. காம்பிளி ஜும்பிளி பாம்பிளி, கம்பிளி ஜும்பிளி பாம்பிளி. இவங்க எல்லாரும் மாறட்டும் சிலையாக. அக்கா, அந்த சூனியக்காரி நம்மள என்னமோ பண்ணிட்டா. அச்சச்சோ, அக்கா அக்கா அக்கா. ஏய் சூனியக்காரி, வேணாம், இப்படி பண்ணாத. பாவம், என் தங்கச்சிகளை விட்டுரு. ஆ, ஸ்ட்ராபெரி, உனக்கு என்னாச்சு? அச்சச்சோ, ஸ்ட்ராபெரி கல்லா மாறிட்டாக்கா. அக்கா, இங்க பாருங்க, ஏன் முகமும் எரியுது. ஆ, அக்கா, என்ன காப்பாத்துங்க அக்கா. ஆ, அச்சச்சோ, என் தங்கச்சிங்க எல்லாரும் என் முன்னாடியே கல்லா மாறிட்டாங்க. எங்களை காப்பாத்த யாருமே இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், பெரி சிஸ்டர்ஸை காப்பாற்ற யார் வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நெக்ஸ்ட் எபிசோட மறக்காம பாருங்க.